நாமத்தை போற்றுங்கள். இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள். நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். பாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. பாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. ஆலய மணிகளின் ஓசைகளில் ஆண்டவர் அழைக்கிறார் வாருங்கள். ஆலய மணிகளின் ஓசைகளில் ஆண்டவர் அழைக்கிறார் வாருங்கள். வாழ்வு தரும் வார்த்தையினால் வளமிக்க செய்வார் வாருங்கள். வாழ்வு தரும் வார்த்தையினால் வளமிக்க செய்வார் வாருங்கள். பாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. பாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள். நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பள்ளி முன்னுரை. இயேசுவின் பிறப்பை அண்மையில் கொண்டாடவிருக்கின்ற நாம் இந்த 4ஆம் ஞாயிறு திருப்பலியில் அன்பின் மெழுகுதிரியை ஏற்றுவதன் வழியாக இயேசுவின் அளவற்ற அன்பை நம் வாழ்வில் உணர நம்மை தயார்படுத்துவோம். அன்னை தெரசா கூறுவார், அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிக சிறந்த பலசாலி நீதான். ஆம், நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, நாம் எவ்வளவு அன்பாக கொடுக்கிறோம் என்பதில் தான் நிறைவு இருக்கிறது. மரியா கருவுற்றதை அறிந்திருந்தும் அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் அன்னை மரியாவை ஏற்று அன்பு செய்து ஆண்டவரின் தூதர் தனக்கு பணித்தவாறே இறை திட்டத்தை நிறைவேற்றியவர் யோசேப்பு. விண்ணகத்திலிருந்து மண்ணகம் இறங்கி வந்து அன்பை விதைத்தவர் இயேசு. இயேசுவின் அன்பால் மீட்கப்பட்ட நாம் நான் என்பதில் இருந்து இறங்கி வந்து எல்லோரையும் அன்பு செய்வோம். அன்பு என்ற ஒளியை ஏற்றியிருக்கும் இந்த வாரத்தில் அன்பின் தூதவர்களாக வாழ வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர் இணைந்து இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை ஒரு முன்னோட்டமாக கொண்டாடி மகிழ இங்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட, இறையருளால் நாம் நிரப்பப்பட, நம் கடவுளாகிய ஆண்டவரை மன்றாடி அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு நாம் உண்மையுள்ளவர்களாயிருக்க அருள் கொடுப்பாராக. கரம் குவித்து இறைவனை சிறப்பாக வேண்டுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக நாங்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வை பெற நீரே எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர்.
இந்த தண்ணீரை அச்சித்து புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற வந்திருக்கிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எங்களில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காப்பீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடங்களிலெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்து அருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தலை வணங்கி இறையாசிக்காக வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தின் கடைசி வாரம் இன்று. நம்பிக்கை என்கிற திரியில் தொடங்கி அமைதிக்கு ஆண்டவருடைய ஆசிக்காக மன்றாடி மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட அருள் வேண்டி இன்றைக்கு அன்பு என்கிற திரியை ஏற்றப் போகிறோம். ஆண்டவருடைய அருளால் அன்புமயமாய் நம் வாழ்க்கை அமைய இறையருளை சிறப்பாக வேண்டுவோம். தூய ஆவியாருடைய துணையோடு நாம் எப்போதும் வழிநடத்தப்பட நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு ஆகிய பண்புகளில் இந்த கிறிஸ்து பிறப்பு காலம் நமக்கு கனிவுள்ள காலமாக, அன்பின் காலமாக, ஆசையின் காலமாக இருக்கட்டும். இன்றைக்கு சிறப்பிக்கிற மாணவ மாணவியர் அன்பிலே வளர்ந்து ஆண்டவருடைய ஆசியால் நிரப்பப்பட இறையருளை தொடர்ந்து வேண்டி திருப்பலியில் தொடர்ந்து இணைவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும்
உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் யூதா நாட்டை போர் மேகம் சூழ்ந்திருக்கும் நேரத்தில் ஆகாசு அரசன் அமைதி இழந்த சூழலை வாசிக்கின்றோம். வெளியிருந்து வந்த பகைவர்களால் தன் அமைதியை இழந்தார் ஆகாசு. ஆண்டவரிடம் அடையாளம் கேட்க தயங்கிய ஆகாசுக்கு எசாயா மூலம் அடையாளம் தரப்படுகிறது. இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்றால் நம் செயல்கள் கடவுளுக்குரிய செயல்களாக இருக்க வேண்டும். இதனை மனதில் கொண்டு இவ்வார்த்தைகளை அமைதியுடன் கேட்டு மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும். உம்மடியா நான் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும். உம்மடியா நான் கேட்கின்றேன். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவார்த்தைகள் 10 முதல் 14 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்னும் பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய திருப்பாடல். திருப்பாடல் 24. பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. கபா கபா கபனி சனி பனி சரி நிச பனி சரி நிச பனி சா நிசா. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்?
திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இயேசு கிறிஸ்து தாவீதின் மரபில் பிறந்தவர் என்றும் அவர் இருந்து உயிர்த்ததன் வழியாக கடவுளின் மகன் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது என்றும் புனித பவுலடியார் விளக்குகிறார். நாம் அனைவரும் இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை வலியுறுத்தும். இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தாவீதின் மரபினரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1 முதல் 7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள உரோமை நகர மக்களே, அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதருமாக அழைக்கப்பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தி தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தியை அவருடைய மகன் பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூத பணி செய்வதற்குரிய அருளை பெற்று கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்குழந்தைக்கு இம்மாதவே, அதாவது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என பெயரிடுவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி இயல் 1 சொற்றொடர்கள் 18 தொடங்கி 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, கடவுள் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார். கடவுள் எவ்வாறு நம்மை அன்பு செய்கின்றாரோ அதே போன்று நம்முடன் வாழக்கூடிய அனைவரையுமே அன்பு செய்ய வேண்டும் என்று இன்றைய வழிபாடு நமக்கு வலியுறுத்துகின்றது. இன்றைய முதல் வாசகம் எசையா இறைவாக்கு உரைத்ததை முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். எசையா இறைவாக்கு ஆகாசு மன்னரிடத்திலே கொடுக்கப்படுகின்றது. சாலமோன் ஒருங்கிணைந்த இஸ்ரேல் நாட்டை ஆட்சி செய்து வருகின்றார். சாலமோனுடைய அந்த பேரரசினுடைய அவருடைய இறப்பிற்கு பிற்பாடாக இந்த இஸ்ரேல் நாடானது 2 நாடுகளாக பிரிந்து செல்கின்றது. வடக்கே இஸ்ரேல் நாடாகவும் தெற்கே யூதா நாடாகவும் என்று இந்த 12 குலங்களுமே 2 திசைகளிலே 2 நாடுகளாக பிரிந்து செல்கின்றன. ஆகாசு மன்னன் யூதா நாட்டினுடைய அரசராக தற்போது இருந்து வருகின்றார். இஸ்ரேல் நாட்டை பெக்காய் என்கின்ற அரசர் ஆட்சி செய்து வருகின்றார். இவர்கள் இருவருமே இருந்த 2 குலங்களை, அந்த 12 குலங்களில் 2 பிரிவுகளாக பிரிந்து சென்ற அந்த நாடுகளை ஆட்சி செய்து வருகின்றார்கள். இந்த இஸ்ரேல் நாட்டை ஆட்சி செய்து வரக்கூடிய அந்த பெக்கா, அந்த மன்னர் அசிரிய நாட்டோடு அடிமை நிலையிலே அவர் இருக்கின்றார். அதாவது அவர்களுக்கு வரி செலுத்தி அவர்களுடைய துணையோடு அவர்களுக்கு கீழ் ஆட்சி செலுத்தக்கூடியவராக அவர் இருக்கின்றார். எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய நாட்டில் எவ்வாறு ஆங்கிலேய ஆட்சி என்பது இருந்ததோ அப்பொழுது இங்கு இருக்கக்கூடிய அந்த குறுநில மன்னர்கள் எல்லோருமே அந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு அரசாட்சி செய்தவர்களுக்கு கப்பம் கட்டி வரி செலுத்தி அவர்கள் இருந்து வந்தார்களோ அதே போன்ற நிலைமை என்பது இஸ்ரேல் நாட்டை ஆட்சி செய்து வந்த அந்த பெக்கா மன்னருக்கும் அவருடைய முன்னரே இருந்த எல்லா அரசுகளுக்குமே இருந்தது. அவர்கள் அனைவருமே அசிரிய ஆட்சிக்கு அடிமைப்பட்டவர்களாக வரி செலுத்தி தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இத்தகைய சூழலிலே இந்த இஸ்ரேல் நாட்டினுடைய அரசர் இந்த அசிரிய நாட்டை எதிர்த்து போரிட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார். அவ்வாறு நினைக்கின்ற பொழுது சிறிய நாட்டினுடைய அரசரின் உதவியை நாடி இவர்கள் இருவரும் இணைந்து இந்த யூத நாட்டு அரசரோடு சேர்ந்து போரிட்டு இந்த அசிரிய நாட்டை வீழ்த்தி விடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இந்த இருவரும், இஸ்ரேல் நாடும் சிறிய நாடும் இணைந்து போர் தொடுக்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அவர்களோடு இணைந்து அசிரிய நாட்டை எதிர்ப்பதற்கு இந்த யூத நாட்டினுடைய அரசர் ஆகாசு மன்னர் இணங்க மறுக்கின்றார்.
அதனால் அவர் மீது நாம் போர் தொடுத்து செல்வோம். அவரை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு தபியேலினுடைய மகனை நாம் யூத நாட்டினுடைய அரசராக முடிசூட்டுவோம் என்று இந்த இஸ்ரேல் நாட்டை ஆட்சி செய்து வந்த பெக்கா அரசரும் சிரிய அரசரும் சேர்ந்து போர் தொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். யூத நாட்டினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய எருசலேம் நகர் வரைக்கும் அவர்கள் வந்து சேர்கின்றார்கள். இத்தகைய சூழலில் ஒரு விதமான அச்சம், கலக்கம் என்பது ஆகாசு மன்னனிடத்திலே இருக்கின்றது. அவர் இத்தகைய சூழலிலே கடவுள் மீது நம்பிக்கையற்றவராக இருக்கின்றார். அவருடைய எண்ணம் எல்லாம் எதுவாக இருக்கின்றது என்றால், அசிரிய நாட்டோடு சேர்ந்து இவர்களை எதிர்க்கலாம் என்று நினைக்கின்றார். ஒருவேளை அவர் அசிரிய நாட்டோடு அவர் சேர்ந்து போர் தொடுக்க நினைக்கின்றார் என்றால், தன்னுடைய நாட்டினுடைய மொத்த உரிமையுமே அந்த அசிரிய மன்னனிடத்திலே விட்டு கொடுக்க வேண்டும். அவர் அளவுக்கு அதிகமான பணத்தையும் அவர் வரியாக செலுத்த வேண்டும். இரண்டு புறங்களிலும் ஒரு விதமான நெருக்கடி, ஒரு விதமான அச்சம் நிறைந்த சூழல். இந்த புறம் இஸ்ரேல் நாடும் சிறிய நாடும் இணைந்து வந்து போர் தொடுக்க வந்திருக்கின்றார்கள். ஒருவேளை நான் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று அசிரிய நாடோடு நான் சேர்ந்து போர் தொடுக்க நினைத்தேன் என்றால், என்னுடைய நாட்டினுடைய மொத்த உரிமையுமே அவரிடத்திலே விட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை என்பது ஆகாசு மன்னனிடத்திலே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது கடவுளுடைய வாக்கானது எசையா இறைவாக்கினர் வழியாக ஆகாசு மன்னனுக்காக கொடுக்கப்படுகின்றது. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அவர் இந்த அரசாட்சியை, கடவுள் கொடுத்த அந்த அரசாட்சி இன்னும் அதிகமாக நிலை நிறுத்துவார் என்கின்ற வாக்கானது கொடுக்கப்படுகின்றது. இதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் பின்னணியாக இருக்கின்றது. இதனுடைய நீட்சியாக அல்லது இதனுடைய எசையா இறைவாக்கினர் கொடுத்த அந்த இறைவாக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நிறைவேறுகின்றது. அதுதான் மெசியாவுடைய வாக்காக, இஸ்ரேல் மக்களை, யூத மக்களை மீட்டெடுப்பதற்காக மெசியா நிச்சயம் பிறப்பார் என்கின்ற வாக்கு என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நிறைவேறுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் யோசேப்புக்கு கடவுளுடைய அந்த வாக்கு வானதூதர் வழியாக கொடுக்கப்படுகின்றது. யோசேப்பும் ஒரு விதமான கலக்கத்திலே இருக்கின்றார், அச்சத்திலே இருக்கின்றார். அவரும் மரியாவை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டக்கூடியவராக இருக்கின்றார். அத்தகைய சூழலிலே கடவுள் வானதூதர் வழியாக யோசேப்புக்கு தன்னுடைய வாக்கை, தன்னுடைய உறுதிப்பாட்டை அவர் கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலும் இந்த நற்செய்தி வாசகத்திலும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, ஆகாசு மன்னனாக இருக்கலாம், யோசேப்பாக இருக்கலாம், இருவருமே ஒரு விதமான கலக்கம் நிறைந்த நிலையிலே இருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் இருக்கின்ற அந்த சூழலிலே கடவுளுடைய வாக்கானது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகாசு மன்னனுக்கு எசையா இறைவாக்கினர் வழியாகவும், யோசேப்புக்கு வானதூதர் வழியாகவும் கடவுளுடைய வாக்கானது கொடுக்கப்படுகின்றது. இன்றைய இந்த இரண்டு வாசகங்களும், முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய கருத்து எதுவாக இருக்கின்றதென்றால், கடவுள் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை அன்பு செய்யக்கூடியவராக அவர் இருக்கின்றார். ஆகாசு மன்னர் கடவுளை நம்பாமல் மனிதர்களை நம்பி, அதாவது அசிரிய மன்னனை நம்பி அவரோடு கைகோர்த்து இவர்களை எதிர்க்கலாம் என்றுதான் நினைக்கின்றாரே தவிர, கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்காதவராக, கடவுள் மீது நம்பிக்கை அற்றவராக அவர் இருக்கின்றார். யோசேப்பும் ஒரு விதத்திலே நாம் பார்த்தோம் என்றால், எப்படியாவது மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் விலக்கி விடலாம் என்றுதான் நினைக்கின்றார். இந்த இரண்டு மனிதர்களுமே ஏதோ ஒரு விதத்தில் தவறு செய்யக்கூடியவர்களாக அல்லது தவறு செய்ய நினைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலையை அப்படியே கடவுள் ஏற்றுக்கொள்கின்றார். இவர்கள் தவறு செய்தார்கள், தவறு செய்ய நினைக்கின்றார்கள் என்று அவர் அப்படியே அவர்களை தள்ளிவிடவில்லை, அவர்களை ஒதுக்கிவிடவில்லை, அவர்கள் வழியாக இறை திட்டத்தை நிறைவேற்றாமல் இல்லை. மாறாக அவர்களுடைய நிலையை அப்படியே அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அவர்களை அப்படியே அன்பு செய்யக்கூடியவராக கடவுள் இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் மனித பலவீனத்தால் நம்முடன் வாழக்கூடியவர்கள், ஏன் நாம் கூட ஒரு சில நேரங்களிலே தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த உலகத்திலே யாராவது ஒரு நபர் நம்மை எதிர்த்து பேசினாலோ, அல்லது நம்மை எதிர்த்து ஏதாவது ஒன்றை செய்து விட்டாலோ, அல்லது நமக்கு எதிராக ஒரு சில காரியங்களை செய்து விட்டாலோ, அது தவறாக இருக்கும் பட்சத்தில்
அப்படியே அவர்களோடு நம்முடனான உறவை முற்றிலுமாக முறித்துவிட்டு செல்லக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. அது குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நட்பு உறவுகளாக இருக்கலாம். எல்லா நிலைகளிலுமே மற்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது நாம் அவர்களோடு அப்படியே பேச்சை முடித்துவிட்டு உறவை முறித்துவிட்டு செல்லக்கூடிய நிலைதான் இன்றைய யதார்த்தமாக இருக்கின்றது. கடவுள் அவ்வாறு இருப்பதில்லை. கடவுள் மனிதர்களுடைய பலவீனத்தை, மனிதர்கள் தவறு செய்கின்ற பொழுதும் இன்னும் அதிகமாக அவர்கள் மீது அன்பு செய்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகத்தான் இருக்கின்றார். இந்த கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்கின்றாரோ, நாம் தவறு செய்த போதும் நம்மை அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றாரோ, அதே போன்று நாமும் நம்முடன் வாழக்கூடியவர்கள் மனித பலவீனத்தால் தவறுகள் செய்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை முழுமையாக அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய வழிபாடும் இன்று நாம் ஏற்றி இருக்கக்கூடிய அந்த அன்பு என்ற மெழுகுதிரியும் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கின்றது. கடவுள் நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எத்தகைய தவறுகளை செய்தாலும் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அதே போன்று நம்முடன் வாழக்கூடியவர்கள் அவர்கள் தவறுகின்ற பொழுது, நமக்கு எதிராக குற்றங்கள் புரிகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் முழுமையாக அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க முயற்சி செய்வோம். அத்தகைய மனநிலை வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உருவிய நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். குடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை குருதியுடனே நம்புகிறேன். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்றார் நம் ஆண்டவர் இயேசு. நம் குழந்தை இயேசுவின் பிறப்பின் போது இருந்த நபர்களாக இங்கே நம் முன்னால் இருக்கிறார்கள். இந்த இறைவார்த்தையின் ஒளியில் நமக்கு தேவையான வரங்களை மன்றாட்டுக்களாக நம் சார்பாக நம் பிள்ளைகள் இப்போது எடுத்துச் சொல்வார்கள். எம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் மாசற்ற மனமும் தொண்டு ஆற்றலும் உள்ள கொண்டு வாழ உமது ஆசி பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் உள்ள குடும்பங்கள்
அன்னை மரியாளின் நம்பிக்கையும் பணிவையும் முன்மாதிரியாக கொண்டு அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு அமைதி, அன்பு, ஒற்றுமையோடு வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, ஆசீரை தாருமே. நலம் தருபவரே எம் இறைவா, நோயுற்றோர், முதியோர், தனிமையில் இருப்போர், கைப்பெண்கள், கைவிடப்பட்டோர் இறைவனுடைய ஆற்றலையும் இயேசுவின் பிறப்பின் மகிழ்ச்சியையும் பெற்று வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, ஆசீரை தாருமே. அன்பின் இறைவா, வர இருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவை அன்பு என்னும் மெழுகுவர்த்தியால் ஏற்றப்பட்டு உலகிற்கு ஒளியாய் இருக்கின்ற நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் மக்களாக வாழவும் அவரின் பாதையில் ஒளிர்கின்ற மக்களாகவும் இயேசுவின் மீது இன்னும் அதிக நம்பிக்கை கொண்டு மென்மேலும் அன்பில் வளர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, ஆசீரை தாருமே. அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கு இளையோருக்காக மன்றாடுகிறோம். புனித யோசேப்பை போல உமது திட்டத்திற்கு துணியுடன் இணங்கி கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு எங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் நீர் பிறக்க தகுந்த தயாரிப்புகளை செய்ய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, ஆசீரை தாருமே. இன்றைய இளைஞர்கள் உலக ஆசைக்கு அடிமையாகாமல் உமது வார்த்தையை மனதில் இருத்தி தங்கள் வாழ்க்கையில் நேர்மை, தெய்வ பயம், ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கி நல்லதோறும் எதிர்காலத்தை பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, ஆசீரை தாருமே. கரம் குவித்து நம்பிக்கையோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் அமைதியாய் எடுத்துரைப்போம். அன்பு என்கிற மெழுகுதிரி நம் உள்ளத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. நம் இல்லங்களிலும் ஏற்றப்பட்டு நம் குடும்பங்களெல்லாம் அன்பு குடும்பங்களாயிருக்க இறையருளை சிறப்பாக வேண்டுவோம். தூய தந்தையே இறைவா, மிகுந்த ஆர்வத்தோடும் எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் எங்கள் மன்றாட்டுக்களை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். இந்த அத்துணை தேவைகளையும் இன்னும் எங்களுக்கு தேவையான வரங்களையும் நிறைவாய் கொடுத்து காப்பீராக. அன்பை அடித்தளமாக கொண்டு நாங்கள் எல்லாரும் எப்போதும் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அமர்ந்து காணிக்கை பாடலை இணைந்து பாடுவோம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாடும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே.
வல்லமையால் நிரப்பப்பட்ட இந்த அப்பத்தை நாங்கள் காணிக்கையாக படைக்கிறோம். கிறிஸ்துவின் திருவுடலாய் ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாணி வாழ்த்தப்படுவீராக. அருளால் நிரப்பப்பட்ட இந்த ரசத்தை காணிக்கையாக படைக்கிறோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமாய் படைக்கிறோம். பானமாக பாவங்கள் அன்புக்குரியோரே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இந்த காணிக்கையையும் அவரே புனிதப்படுத்தி காப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இயேசுவின் பிறப்பை மகிழ்வோடு கொண்டாட நாங்கள் ஒன்றாய் கூடி வந்து அன்பை அடித்தளமாக கொண்டு வாழ எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள இறைவா உம்மை தேடி வந்திருக்கிறோம். இயேசுவின் பிறப்பை முன் அறிவித்த தூதர்களோடு சேர்ந்து நாங்களும் எங்கள் இதய ஆசியால் நிரப்பப்பட உமது அருளுக்காக மன்றாடி வந்திருக்கிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: முழந்தாளிட்டு இறையருளுக்காக வேண்டுவோம். சிறப்பாக நம் பிள்ளைகளுக்காக இன்றைக்கு இறையருளை மன்றாடுவோம். படிக்கிற இவர்கள் நலத்தோடு இருக்கவும், வளருகிற போது இயேசுவை போன்று ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும், நல்ல எதிர்காலத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளவும் இறையருளுக்காக சிறப்பாக வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த பலியிலே பங்கெடுக்கக்கூடிய எங்கள் அனைவரையும், இந்த வழியை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மறைக்கல்வி மாணவ மாணவியர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். எங்களுடைய உள்ளத்து தேவைகள் அனைத்தையுமே அறிந்தவராக நீர் இருக்கின்றீரே. நாங்கள் எந்நாளும் நலமுடன் வாழ தேவையான எல்லா ஆசிகளையும் தொடர்ந்து கொடுத்து நாங்கள் மகிழ்வோடு இருக்கச் செய்வீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், நேற்றைய இரவிலே சாலைகளிலே யாரும் கேட்பாடற்று இறந்தவர்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது பிறப்பின் போது விண்ணகத்தில் மகிழ்வும் இம்மண்ணகத்தில் அமைதியும் உண்டாகட்டும் என்று மொழிந்த இறைவாக்கு வார்த்தைகளை எங்கள் இதயத்தில் தாங்கி வருகிறோம். எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை பார்த்து எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் சமூகத்துக்கும் நிலையான அமைதியை ஒற்றுமையை தொடர்ந்து கொடுப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு இறைவனின் செம்மறி, நம்பிக்கையை, அமைதியை, மகிழ்ச்சியை, அன்பை கொடையாக கொடுக்க வந்தவர். நம் இதயத்தில் தங்க ஆசைப்படுகிறார். நம் உள்ளத்துக்கு தேவையான அருளை கொடுக்க வருகிறார். இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர், நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். வார்த்தை மட்டும் சொல்லி கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நமக்கு நிலை வாழ்வை கொடுப்பதாக. ஆமென்.
அகமெனும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அகமெனும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அன்பெனும் விளக்கேற்றி உன் அடியினை வணங்கிடுவேன். அன்பெனும் வீணையிலே நல்ல ஆனந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவேன். வாழ்வென்னும் சோலையிலே நல்லென்றலாய் நீ இருப்பாய். வாழ்வென்னும் சோலையிலே நல்லென்றலாய் நீ இருப்பாய். தூய்மையெனும் மலரை நான் தாழ்மலர் படைத்திடுவேன். அன்பெனும் வீணையிலே நல்ல ஆனந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவேன். சென்றலை கமழ்ந்திடுமே என் தெய்வமே நீ இருக்க. சென்றலை கமழ்ந்திடுமே என் தெய்வமே நீ இருக்க. இன்பமே மலர்ந்திடுமே நான் உன்னில் வாழ்ந்திருக்க. அன்பெனும் வீணையிலே நல்ல ஆனந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவேன். அகமெனும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அகமெனும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அன்பெனும் விளக்கேற்றி உன் அடியினை வணங்கிடுவேன். அன்பெனும் வீணையிலே நல்ல ஆனந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவேன். முழந்தாளிட்டு நன்றி கூறி இறைவனை புகழ்வோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். மீட்பளிக்கும் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசிக்காக தலை வணங்கி வேண்டுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லவராகிய இறைவன் அன்பை உங்களுக்கு ஆசியாய் கொடுத்து காப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வருவதால்
ஆண்டவருடைய ஆசியால் அகமகிழும் நீங்கள் எப்போதும் அதே மகிழ்ச்சியில் நிலைத்து நிற்பீர்களாக. மீட்பரின் வழியில் பயணிக்கிற உங்களுக்கு இறையருள் எப்போதும் கிடைக்கப் பெற்று அன்பிலும் அமைதியிலும் நிலைத்து நின்று வாழ்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அமர்ந்து கொள்வோம். நல்லா கைதட்டுவோம் நம்ம பிள்ளைகளுக்காக. இவர்களை எல்லாம் பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. சின்ன குழந்தைங்க என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கும். இந்த கை குழந்தைகள் கூட கிறிஸ்மஸ் உடை அணிந்து இங்கே வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த நாளை நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர் ஒரு கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தையே ஒரு முன்னோட்டமாக கொண்டாடி இருக்கிறார்கள். சப்போஸ் கிறிஸ்மஸ் என்று சொல்வார்கள். நடுப்பூசையில் 24ஆம் தேதி நைட்டுகளில் பாதி பேர் தூங்கிடுவாங்க. அல்லது தூங்குறது மாதிரி அப்படியே சொக்கிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நல்லா முழிச்சிருக்கும் போதே ஒரு கொண்டாட்டத்தை இவர்களுக்கு ஏற்பாடு செய்வது சிறப்புக்குரியதாக இருக்கும் என்று சொல்லி இவர்களை வழிநடத்துகிற அருள் சகோதரிகள், மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்கள் இவங்களை திட்டமிட்டு தயாரித்து காவல் தூதர்கள் முதல் ஞானிகள் வரை பல்வேறு நபர்களை உருவாக்கி ஏறக்குறைய எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் பங்கு கொடுத்து அருமையாய் உருவாக்கி இருக்கிறார்கள். திருப்பலி முடிந்தவுடன் இவர்களோடு ஒரு குழு புகைப்படம் எடுத்து கொள்ளப்படும். இந்த திருப்பலிக்கு ஏற்பாடு செய்த மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்களுக்கும் பங்கெடுத்த மாணவ மாணவியருக்கும் பாடல் பாடிய பாடகர் குழுவினருக்கும் உங்களுக்கு சமாதானம் சொல்லி அந்த சமாதானத்தில் தான் கொஞ்சம் நேரம் சிக்கல் பண்ணீங்க. அதுவும் ஒரு வகையான பயிற்சி தான். இப்படி பல வகையில் நமக்கு உதவுகிற மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கு கைதட்டி மீண்டும் ஒரு முறை பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவிப்போம். இன்று மாலை வழக்கம் போல 6:15 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற புதன்கிழமை ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு பெருவிழா திருப்பலிகள் மாலை 5 மணிக்கு முதலூர், 6 மணிக்கு கேவலசை, சித்தார்கோட்டை, ஆற்றங்கரை கிராமங்கள், 9 மணிக்கு இரவு 9 மணிக்கு திம்மாப்பட்டி, 11:30 மணிக்கு தேவிப்பட்டணம் மற்றும் பங்கு கோவிலில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலிகள் நடைபெறும். அடுத்த நாள் வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு நமது பங்கு கோவிலில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலிகள் நடைபெறும். வீடுகளில் யாராவது வீட்டில் இருந்தால் காவலுக்கு நல்லது, பாதுகாப்புக்கு நல்லது என்று நீங்கள் கருதினால் நள்ளிரவு திருப்பலிக்கு வராமல் வீடுகளில் இருக்கலாம். உங்களுக்கு வசதியாக காலை 8 மணிக்கு ஒரு சிறப்பு திருப்பலி நடைபெறும். அதில் நீங்கள் பங்கெடுத்து பயன்பெற அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை முதல் மறை சாட்சி புனித ஸ்தேவான் திருவிழா. அன்றைக்கு ஆற்றங்கரையில் புனித முடியப்பர் கோவிலில் திருவிழா திருப்பலி காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வருகிற சனிக்கிழமை புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளர் திருவிழா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப திருவிழா. அன்றைக்கு அனைத்து குடும்பங்களுக்காகவும் சிறப்பு திருப்பலி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பலியின் இறுதியில் குடும்பமாக சேர்ந்து வந்து இறையருளை நீங்கள் தேடலாம். சிறப்பு அர்ச்சிப்பு நடைபெறும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து, அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து வந்து திருப்பலியின் இறுதியில் சிறப்பு ஆசிக்காக நீங்கள் வரலாம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித அலங்கார அன்னை அன்பிய குடும்பங்கள் சிறப்பிக்க இருக்கிறார்கள். சென்ற வார ஞாயிறு காணிக்கை காலை திருப்பலி 5343, மறைக்கல்வி மாணவ மாணவியர் திருப்பலி 539, மாலை திருப்பலி 4402. கடந்த வாரம் நமது பங்கு கோவிலில் மாலை திருப்பலி முடிந்தவுடன் ஐக்கிய கீத ஆராதனை நடைபெற்றது.
நமது பங்கின் சார்பாக எல்லா ஏற்பாடுகளும் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. ஏற்பாடுகளை செய்த பங்கு அருள்பணி பேரவை உறுப்பினர்களுக்கும் பங்கெடுத்த பாடகர் குழுவினருக்கும் சிறப்பாக இந்த ஆண்டு பங்கு பெற்ற மறைக்கல்வி மாணவ மாணவியர் பாடகர் குழுவினருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாராட்டும் வாழ்த்தும் நன்றியும். யூபிலி 2025 கொண்டாட்டத்துக்கான அன்பிய திருப்பலிகள் நேற்றோடு நிறைவு பெற்றிருக்கிறது. எல்லா அன்பியத்திலும் சிறப்பு திருப்பலிகள் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அன்பியங்களை பற்றி ஆய்வையும் செய்வதற்கு வசதியாக இருந்தது. தொடர்ந்து அன்பிய கூட்டங்களையும் மாதந்தோறும் நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய அடுத்த 6 மாதத்துக்கு எந்த வீட்டில் எப்போது அன்பிய திருப்பலி அல்லது அன்பிய கூட்டம் என்றெல்லாம் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்திட அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் வீடுகள் அர்ச்சிப்பும் சந்திப்பும் இன்று மாலையோடு முடிவடைகிறது. இன்று மாலை 5 மணி முதல் புனித மாதரசி அன்னை அன்பிய குடும்பங்கள் சந்திப்பும் அர்ச்சிப்பும் நடைபெற இருக்கிறது. அதோடு அன்பிய குடும்பங்களை அர்ச்சிப்பது நிறைவு பெறும். ஏதாவது குடும்பங்கள் விடுபட்டு போயிருந்தால் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வர அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை 325 வீடுகளை சந்தித்திருக்கிறோம். இன்று மாலை ஏறக்குறை 25 வீடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எங்கள் கணக்குப்படி இன்னொரு 40-45 வீடுகள் விடுபட்டு போயிருக்கிறது. நீங்கள் அன்பியத்தில் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, எங்கள் கவனத்துக்கு கொண்டு வர அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சந்திப்பின் இறுதியாக வருகிற திங்கட்கிழமை மாலை அருள் சகோதரிகள் இல்லத்தையும் அருள் சகோதரர்கள் இல்லத்தையும் சந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்புக்கு முன்னர் இப்படி எல்லா சந்திப்புகளும் நிறைவு பெறும். 2026ஆம் ஆண்டுக்கான வழிகாட்டி அருள்வாக்கு கேலண்டர் தேவைப்படுவோர் நம்முடைய விற்பனை நிலையத்தை அணுக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து பிறப்பு அன்று எல்லா கிராமங்களிலும் திருப்பலிகள் நடைபெறும். பங்கு கோவிலில் திருப்பலிகள் நடைபெறுகிற போது 30 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் 5 நபர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். யார் அந்த 30 நபர்கள், யார் அந்த 5 நபர்கள் என்று அன்றைக்கு கிறிஸ்துமஸ் திருப்பலியில் அறிவிக்கப்படும். எனவே எல்லாரும் தயாரிப்பாக வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புத்தாண்டு திருப்பலியில் கிராம உறுப்பினர்களும் இங்கு வந்து கலந்து கொள்ளுகிற காரணத்தால் அன்றைக்கு 10 நபர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். அதற்குரிய பரிசு கூப்பனை நீங்கள் விற்பனையகத்தில் நாளை முதல் பெற்றுக்கொள்ளலாம். அன்றைக்கு அந்த எண்ணிக்கைப்படி 10 நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இது கொண்டாட்டத்தின் காலம், மகிழ்ச்சியின் காலம், பரிசின் காலம். இணைந்து எல்லாரும் பங்கெடுப்போம். இறையருளை சிறப்பாக வேண்டுவோம். எழுந்து நிற்போம். பாடகர் குழுவோடு இறுதி பாடலில் பங்கெடுப்போம். இறை அருளுக்காக வேண்டுவோம். அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைகளுக்கு யாருக்காவது பரிசு கொடுத்துருவோம். 2 சீட்டு வந்திருக்குது. ஒரு பரிசு தான் கொண்டு வந்திருக்கீங்களா? 2 பரிசு இருக்கு. 2 நம்பர் வந்திருக்குது. 195 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டெனிட்டா வந்திருக்கிறாங்களா? இன்னொரு பரிசு முதல் வகுப்பு படிக்கிற 216 சின்ன பிள்ளை யாரு ஞாபகம் இருக்குதா? கேண்டிலா ஜெமி. நீனா? வெரி குட். 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. பாடகர் குழுவோடு இணைந்து இறுதி பாடலில் பங்கெடுப்போம்.
பொழுதிலே அந்நாளிலே பெத்லகேமிலே ஊர் தூங்கிடும் பொழுதிலே விண்ணுலகம் மண்ணுலகம் வியந்து போனதே விதையாலும் பெருகிற்கு தண்ணி வழியிலே வானதூதரின் பாட்டு கேட்டதே ஆயர் கூட்டமும் கண்பிடித்ததே ராஜாதி தேவாதி தேவனே ஆணுமேல் பிறந்துள்ளார் ராஜாதி தேவாதி தேவனே ஆணுமேல் பிறந்துள்ளார் கல்லாரிலே பெத்லகேமிலே தூங்கிடும் பொழுதிலே அந்நாளிலே வானமீதிலே விண்மீன் ஒளி வீசுகின்றதே அந்நாளிலே வானமீதிலே விண்மீன் ஒளி வீசுகின்றதே பன்னிரண்டு நட்சத்திரம் கண்ட ஞானிகள் கன்னிமரி பாலகனை தேடி வந்தாரே பொன்னும் வெள்ளியும் வெள்ளி கோலமும் தந்து வணங்கியே பணிந்து நின்றாரே ராஜாதி தேவாதி தேவனே ஆணுமேல் பிறந்துள்ளார் ராஜாதி தேவாதி தேவனே ஆணுமேல் பிறந்துள்ளார் லாலலா 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 முழந்தாளிட்டு இறையருளுக்காக வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிலையான தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இப்போது ஒரு குழு புகைப்படம்